வீட்டில் இருக்க எல்லா மாவையும் அள்ளி கொட்டினா இந்த போண்டா ரெடி ஆகிடும், கோல மாவை தவிர. சும்மா சொன்னாங்க. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க மாவு, அந்த மாதிரி ஏதாவது மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, 1 கப் தேங்காய், 1 கப் நாட்டு சக்கரை, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பழுத்த வாழைப்பழம் இருக்குது. இது யாரும் சாப்பிட மாட்டாங்க இதுக்கு மேலே, ஆனால் இந்த பழம் இப்போ சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நேந்திர பழம் ஒன்று, அதையும் பிச்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு 1 கப் தண்ணி தேவைப்படுச்சு, அதையும் ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டேன். பசங்க வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாவு ரெடி பண்ணி மூடி வச்சுட்டு போனால் பசங்க வந்தவொடனே சுட இந்த போண்டா போட்டு கொடுத்துட்டேன். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த போண்டா ரொம்பவே பிடிக்கும். டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். வெறும் ராகி மாவு, ரவை, வெறும் கோதுமை மாவு எது இருந்தால் போட்டாலுமே நல்லாயிருக்கும். பழம் நிறைய சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது நல்ல கருத்த கலராக தான் வரும், அந்த தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.